எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம கத்திரிக்காயை பயன்படுத்தி நிறைய டிஷ்ஷஸ் ரெகுலராக செய்கிறதுண்டு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷலுங்க. இது பேர் ஆந்திரா குத்தி வெங்காய கூரை. ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் கத்திரிக்காய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் ரெசிபி பண்ணுறதுக்காக சில பொருட்களை வறுத்து அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். மசாலா கோல்டன் கலருக்கு மாறினதும் இதில் 2 பல்லு பூண்டு நீல வாக்கில் நறுக்குனது போடுங்க. 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுக்கிறேன். அடுத்து 1/4 கப் கொப்பரை தேங்காய் துருவனது போடுங்க. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைங்க. அடுத்து நான் கத்திரிக்காயை கட் பண்ணி அதில் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தடவ போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைட் கத்திரிப்பூ கலரில் இருக்கிற கத்திரிக்காயை யூஸ் பண்ணுங்க. டார்க்காக இருக்கிற கத்திரிக்காயை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த வெரைட்டி கத்திரிக்காய் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்திரிக்காயை பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. காம்பை வெட்ட வேண்டாம். இப்போ உள்ள கத்திரிக்காய் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் மிக்ஸ் எடுத்து தடவுங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் உப்பு மிளகாய் தூள் தடவி எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காயை போடுங்க. கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட் பாதி அளவு வேக வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ அருமையாக கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. கத்திரிக்காயை எல்லா பக்கமும் மெதுவாக திருப்பி விடுங்க. கத்திரிக்காய் பாதி வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. எடுத்துட்டு மெதுவாக பிரிங்க, இல்லைன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு மசாலாவை வச்சு ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போடுங்க. இப்போ 1 சிட்டிகை அளவு உப்பு போடுங்க. மீதி இருக்கிற மசாலா பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அருமையாக வெந்து வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆந்திரா ஸ்டைல் குத்தி வெங்காய கூரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரசம் இல்லைன்னா சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பார்த்தீங்க இல்லையா இந்த குத்தி வெங்காய கூரை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு. ஸோ இதோட அந்த ஸ்பெஷல் மசாலா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மசாலா தான் என்னோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ரசம் சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே நீங்கள் ரைஸில் கூட இதை தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.